சிஎஸ்கே அணியின் 2.0 டிஎஸ்கே அணி தற்பொழுது தொடர்ச்சியான மூன்றாவது வெற்றியை ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செஞ்சு சும்மா அசைத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேஜர் லீக் கிரிக்கெட் சும்மா அற்புதமாக போயிட்டுருக்குங்க. எல்லா டீமுமே அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி காட்டிட்டு இருக்கிற டைமில் நம்ம சிஎஸ்கே ஒரு பக்கம் வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்க. என்ன கேமுங்க 3 மேட்சுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. 3 மேட்சையுமே வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் இந்த மூன்றாவது மேட்ச்சு வேறு மாதிரி இருந்துச்சுங்க. கிளாஸனை வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கிளாசன் வர்சஸ் டியூப்ளசிஸ் சும்மா தரமான ஒரு சம்பவங்க இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ இந்த போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சிங்க. ஸோ டிஎஸ்கே அணிக்கு 3வது போட்டி, கிளாசன் டீமுக்கும் 2வது போட்டி. ஸோ 2 பேரும் ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருந்தாங்க. நம்ம டிஎஸ்கே அணியின் கேப்டன் டியூப்ளசிஸ் அவர்கள் ஒரு அற்புதமான மூவுங்க. ஸோ கிளாசன் கேப்டன் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணார். நம்ம சிஎஸ்கே உடைய கேப்டன் டியூப்ளசிஸ் அவர்கள் அற்புதமான ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட்டை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் நம்ம எதிர்பார்த்த ஒரு இன்னிங்ஸ் நடக்கல அப்படின்னு கூட சொல்லலாங்க. கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 153 ரன் அடித்தாங்க. அந்த 153 கூட வேறு மாதிரி நாங்கள் போட்டு நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு நம்ம டிஎஸ்கே உடைய பவுலர்ஸ் மிரட்டிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம டிஎஸ்கே உடைய பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடம் மில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேறு மாதிரியான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டைனஸ் அவர் ஒரு அற்புதமான பவுலிங், பேட்டிங்லேயும் செம்ம கான்ட்ரிபியூட் பண்ணாருங்க. செம்ம இன்னிங்ஸுங்க. ஸோ ஒரு அதிரடியான ஹிட்டரை சிஎஸ்கேனி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை சரியான இடத்துல பயன்படுத்தினா கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நம்ம இன்னும் நிறைய பிக் இன்னிங்ஸை பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பவுலிங்கில் ரன் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரன் மிஷினை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவுலிங் மிஷின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நூர் அகமது அவர்கள் அற்புதமான ஒரு இன்னிங்ஸை போட்டாருங்க. வேறு மாதிரி இன்னிங்ஸுங்க, வேறு மாதிரியான ஒரு விக்கெட் எடுத்தாருங்க. 3 விக்கெட் எடுத்து சும்மா அசுத்த நசித்திருக்காங்க. நம்ம டிஎஸ்கே உடைய பவுலர்ஸை வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் கிளாசனுடைய டீம் 60 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 93 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு டிஎஸ்கே அணி. தொடர்ச்சியாக 3வது வெற்றியை பதிவு செஞ்சு புள்ளிப்பட்டியலில் யாரும் அசைக்க முடியாத ஒரு இடத்துல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் 7 போட்டிகள் இருக்குது. 7 போட்டிகளில் எங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நிறைய எதிர்பார்ப்பை வந்து ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பேட்டிங்லேயும் செம்மையாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் எவ்வளோதான் ஸ்கோர் அடித்தாலுமே அதை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு தரமான பவுலிங் லைனப்பை வந்து நம்ம டிஎஸ்கேனி வச்சுருக்காங்க. அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா டியூப்ளசிஸ் உடைய கேப்டன்சி சும்மா அற்புதமாக இருக்குங்க. என்ன ஃபீல்டருங்க, 40 வயசுலேயும் என்ன கேட்ச் பிடிக்கிறாரு, என்ன ஃபீல்டிங் பண்ணுறாரு. ஸோ அவருடைய தனித்தன்மைக்கே ஒரு சல்யூட் அடிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வரைக்கும் சிஎஸ்கேனி அவர் மீது வச்ச நம்பிக்கையை கொஞ்சம் கூட குறையிலைங்க. ஸோ இப்போ வரைக்குமே அவர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த 40 வயசுலேயும் டிஎஸ்கேனிக்கு அவர் வந்து கேப்டன்சி பதவி கொடுத்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய கேப்டன்சி, அவருடைய ஃபீல்டிங் பண்ணுற விதம், அவருடைய கேப்டன் பண்ணுற விதம், அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணுற விதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை அவரை வந்து நம்ம தோனி கிட்ட பார்த்த மாதிரி அவருக்கு அப்படியே இருக்குங்க. ஸோ சிஎஸ்கேல தோனி கீழே விளையாடினப்போ நிறைய அனுபவத்தை வந்து தோனி கிட்ட இருந்து அவர் கற்றுட்டு இருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அனுபவத்தை வச்சு தான் இன்றைக்கி ஒரு கேப்டன்சி பதவியில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டார்ட் அப் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. டிஎஸ்கேக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஜோகன்பர்க் சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ்க்கு அதுக்கும் வந்து இவருடைய கேப்டன்சி தாங்க இருக்குது. அந்த இடத்துலையுமே இவருடைய கேப்டன்சி அவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ இவர் வந்து தொடர்ந்து சிஎஸ்கேனியில் எல்லா இடத்துலையுமே இருக்காரே தவிர மற்றபடி நம்ம ஐபிஎல்ல மட்டும்தாங்க சிஎஸ்கேயில் அவர் இல்லை. ஸோ அவரை எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த சீசன் வந்து அவரை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த டைம் அவரை வந்து சிஎஸ்கேனி எடுக்காமல் போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து கூடிய விரைவில் இந்த தொடரில் இல்லைனா கூட பரவாயில்லைங்க, அடுத்த சீசன்லையாச்சும் இந்த 2024 டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை வெளியே விட்டாங்கன்னா சிஎஸ்கே எடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு நல்ல இன்னிங்ஸை செட் பண்ணுறதுக்கான சான்சஸை ஏற்படுத்துமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. டிஎஸ்கே உடைய 3வது வெற்றி குறித்து ஒரு கருத்துக்கள் என்ன? ஸோ அவங்களோட அணி தரமான ஒரு அணி வந்து இந்த வருஷம் செட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் மேஜர் லீக்கை கண்டிப்பாக டிஎஸ்கே அணி தட்டி தூக்குவாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ ஐபிஎல்லை தாண்டி இந்த தொடரை கண்டிப்பாக அடிக்காமல் விடமாட்டோன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஒரு பிளானோட தான் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான டீம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே சக்ஸஸ் கிடைக்கலன்னா கண்டிப்பாக இங்கே எங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனோட போயிருக்காங்க. ஸோ டியூப்ளசிஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு? ஸோ கண்டிப்பாக இந்த டைம் மேஜர் லீக்கை வந்து அடிச்சாகணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் இருப்பார். ஸோ அவருடைய பிளான் எப்படி இருக்க போகுது, அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் நம்ம டிஎஸ்கே உடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் 20ஆம் தேதி தொடங்க போகுதுங்க. ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ இந்த டெஸ்ட் தொடர் இந்திய அணிக்கு ரொம்ப முக்கியமான தொடருங்க. இங்கிலாந்துக்கும் ரொம்ப முக்கியமான தொடர். 2025 to 2027 நடக்கக்கூடிய ஓல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கான
பாதை வந்து இப்போ தொடங்க போகுதுங்க. இந்த பாதை வெற்றி பாதையாக இந்திய அணி தொடங்குமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஒரு டெஸ்ட் போட்டி, 2 டெஸ்ட் போட்டி கிடையாது, 5 டெஸ்ட் போட்டி. இந்த டெஸ்ட் போட்டி தாங்க வந்து யார் அந்த இறுதிப் போட்டிக்கு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்திய அணிக்கு இந்த தொடர் எப்படி போக போகுது அப்படின்றது ஒரு நிறைய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கீங்க. ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டில் ஆடுறது அப்படின் போது அது அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்க. அந்த அட்மாஸ்பியர், அந்த சர்க்கிள், ஸோ அதெல்லாம் பார்த்து அதை விளையாடும் போது அது ஒரு தனி ஃபீலுங்க. என்னதான் நம்ம இந்தியாவில் டெஸ்ட் போட்டி நடத்தினாலுமே விளையாடினாலுமே இந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மாதிரி இடத்துல ஆடுற அந்த வைப்பே வேறு மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு ரசிகர்களின் கூட்டம் வந்து வீரர்களை வந்து ஆக்ரோஷப்படுத்தும், சப்போர்ட் பண்ணும், என்கரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பிச்சுடைய மைதானமும் ஆகட்டும், அந்த கிரவுண்ட் ஆகட்டும், எல்லாமே அந்த ஒரு தனித்தன்மையை வந்து ரசிகர்களுக்கும் வீரர்களுக்கும் கொடுக்குது. ஸோ அப்படி தான் இந்த தொடர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடராக இருக்க போகுது. ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தொடராக இருக்க போகுது. ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியில், ரோஹித் சர்மா இல்லை, ஸோ புது டீமாக வந்து இளம் அணியாக வந்து வரப்போகுது. ஸோ இளம் கேப்டன்சி தலைமையில் இந்திய அணி இங்கிலாண்டை வந்து சந்திக்க போகிறாங்க. ஸோ எப்படி சுப்மன் கில்லுடைய கேப்டன்சி எப்படி இருக்க போகுது? ஸோ கண்டிப்பாக இந்த கேப்டன்சி பதவி மிகப்பெரிய அளவு அவரை பாதிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடர்ன்றதுனால ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலெல்லாம் இந்த தொடரில் வந்து காத்துட்ருக்கு. இங்கிலாந்து அணி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஸோ எப்படி இந்தியாவுடைய அப்ரோச் இருக்க போகுது, பிளேயிங் லெவல் எப்படி வர போகிறாங்க, ஸோ ஏற்கனவே ஓப்பனிங் இவங்க தான் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. சுப்மன் கில் வந்து பின்னாடி தான் ஆட போகிறார் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம கேஎல் ராகுலும் ஜெய்சாலும் ஓப்பனிங் ஆட போகிறாங்க இந்த தொடர் ஃபுல்லுமே. ஸோ இந்த தொடர் வந்து கண்டிப்பாக அவங்க கையில் தாங்க இருக்குது. எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக ஓப்பனிங் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ, ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்கான ஒரு இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ, ஸோ அதுதான் வந்து இந்திய அணியின் அடுத்தடுத்து வெற்றிக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்க போகுது. ஸோ கேஎல் ராகுலுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது, ஜெய்சாலுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது, ஸோ அதே மாதிரி சாய் சுதர்சன் அவர்களுக்கும் இந்த டெஸ்ட் போட்டியில் சான்சஸ் இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் கருண் நாயர் அவர்களும் செம ஃபார்மில் இருக்கார். ஸோ கில்லும் வந்து எதிர்பார்க்குற ஃபார்ம் இல்லை. டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளேயரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட் அவர்கள் இருக்கார், கருண் நாயர் இருக்கார், நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார், சர்ஃப்ராஸ் கானும் செம ஃபார்மில் இருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வீரர்களை வந்து இந்திய அணி வச்சுருக்காங்க, குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலுமே இங்கிலாந்து பிச்சை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டிக்கு அங்கே வேலை இருக்குங்க. அந்த இடத்துல எந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஒரு பெரிய பிளேயரை வந்து உருவாக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன தான் நம்ம இந்தியா மற்ற கண்ட்ரியில் ஆடினாலுமே இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு இடத்துல ஆடினா மட்டும்தான் ஒரு பிளேயராக வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு கிரிக்கெட்டை ஆடக்கூடிய 2 இடம் தான் இந்த இடம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்களுடைய திறமையை காட்டியே ஆகணும். ஸோ கருண் நாயர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இந்த சீரியஸ் காத்துட்ருக்குங்க. ஸோ இந்த சீரியஸை வந்து எப்படி எடுத்துக்க போகிறாரு, எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு, எந்த இன்டென்ட் இவர்கிட்ட இருக்க போகுது அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னும் டெஸ்ட் போட்டி தொடங்குவதற்கு இன்னும் 3 தினங்கள் தான் இருக்குது. இந்த 3 தினங்களில் இந்தியாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ப்ராக்டிஸ் போட்டுட்ருக்காங்க, ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடிட்டுருக்காங்க. ஸோ அதில் நிறைய வீரர்களுடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்குங்க. இன்னும் அபிமன்யு யூசரெல்லாம் செம்மையாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவரெல்லாம் பிளேயிங் லெவலில் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க, என்ன பிளானில் இருக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி வருகிற 20ஆம் தேதி தொடங்க போகுதுங்க. ஸோ இந்த டெஸ்ட் போட்டிக்கான இந்தியாவுடைய பிளான் என்னவாக இருக்க போகுது, சுப்மன் கில் எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் எடுத்துகிட்டு வர போகிறாரு, இந்தியாவுடைய பெஸ்ட்டான பிளேயிங் லெவன் என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.